வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். ஹாப்பி உமன்ஸ் டேங்க. எல்லாரும் விமன்ஸ் டேவை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. விமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டு கூட நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவங்க என்னோட மாமி. இவங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஏஜில். ஸோ அவங்க நிறையா டிப்ஸ் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்டயே நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். மாமி, உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் உஷா, ஸ்ரீதேவியோட மாமி. இந்தியாவிலேருந்து இங்கே இருக்கேன். எனக்கும் இந்தியாவில் நான் நிறையா வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். நிறையா ஒர்க்கு இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக நிறையா பார்த்துருக்கேன். நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க மாமி? நீங்கள் உங்களோட யங் ஏஜில் நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க? எந்த ஊரில் இருந்தீங்க முதல்ல? நான் பிறந்தது மயிலாடுதுறை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மதுரையில் இருந்தேன். மதுரையிலேருந்து அப்புறம் இப்போ குழந்தை படிக்கிறாங்கிறதுனால திருச்சிக்கு வந்தோம். திருச்சியில் தான் நான் கொஞ்சம் என்னோடய இதெல்லாம் கொஞ்சம் நிறைய டெவலப் பண்ணிட்டு ஆசையாக பண்ணினேன் எல்லா ஒர்க்குமே. அங்கே நான் நடத்தினது ஒரு மாமி மெஸ் அப்படிங்கிற ஒரு கேட்ரிங் சென்டரும் அதோடு சேர்ந்தே ஒரு ஓல்டேஜ் ஹோமும் நடத்தின்னு இருந்தேன். அதில் முக்கால்வாசி படுத்த படுக்கையாக இருக்கிறவங்கள முக்கியமாக நான் பார்த்து எடுத்துட்டது அதுதான், விரும்பி எடுத்துட்டது. அது ஏன் சொன்னால், நான் பொதுவாக நல்லா இருக்கிறவாளும் எங்கே வேணாலும் இருந்துடலாம். படுத்த படிக்கையாக இருக்கிறவாளை பார்த்துக்க தான் ஆள் இல்லைங்கிறதுனால அது நான் மும்முரமாக எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஆசையாக அதை பண்ணினேன். அந்த சமையலையும் பார்த்துட்டு அதையும் நல்லா ஆசையாக பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எல்லா டிஷ்ஷஸும் சமைப்பீங்கல்ல? அங்கே நல்லா உங்களோட மாமி மெஸ்னா அது பயங்கர ஃபேமஸாக இருந்தது இல்லை? ஆமாம், அந்த சமயத்தில் அது நான் ஸ்ரீரங்கத்தில் பண்ணினதுனால வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எல்லாமே மசாலா இதெல்லாம் பண்ணி சப்பாத்திக்கு குருமா பண்ணுறது, 4 கிழமைன்னு சொன்னால் வடை பாயசம், அவளுக்கு என்ன அமாவாசை எப்படி ஆற்றுல சமைப்போம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணினதுனால எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பட் ரெண்டையும் என்னால் அதே டயத்தில் பார்த்துக்க முடியலைங்கிற ஒரே காரணத்தினால அப்புறம் ஹோமுக்கு ஆமாம் அதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து நடத்தி. எத்தனை ஓல்டேஜ் பீப்புளை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் வளர்ந்து வரும்போது? நான் ஒரு 30 பேர் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதில் 15 பேர் படுத்த படிக்கையாக இருக்கிறவா, 15 பேர் சுயமாக வேலையை பார்த்துக்கிறவாளா பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஜாப் ரொம்ப டஃப்பாக இருந்தது? கேட்ரிங்கா இல்லாட்டினா உங்களுக்கு இந்த இது ஓல்டேஜ்? ரொம்ப சிரமம் சொல்கிறது கேட்ரிங் தான். கேட்ரிங். ஆமாம், ஈஸியாக நம்ம எல்லாரோடையும் சந்தோஷமாக இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற மக்களாக இருந்து பார்த்து அவளை இஷ்டத்துக்கு அழகாக கொண்டு போனதுனால எனக்கு ஓல்டேஜ் ஹோம் ரொம்ப பிடிக்கும். ஓல்டேஜ் ஹோம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. இப்போ எல்லாம் யங்கர் ஜெனரேஷன் வேறு வேர்ல்டே வந்துருச்சு இப்போ புதுசாக. ஸோ நீங்கள் இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு லேடிஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட அட்வைஸாக? என்ன தான் படிச்சிருந்தாலும் நிறையா படிச்சிருப்பேன், ஆற்றுலையும் நிறையா அம்மா அப்பாலாம் நிறையா காசு சம்பாதிச்சு வச்சுருப்பா. இருந்தாலும் உங்கள் காலில் நீங்களே சுயமாக நின்று சிந்திச்சு உங்கள் சிந்தனையில் எல்லாமே நீங்கள் பண்ணணும். எந்த இதுக்கும் தைரியமாக வெளியில் வரணும். பெண்கள் சொன்ன காலம் போய் இப்போ தைரியமாக எல்லாரும் நாங்கள் எல்லாத்தையுமே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் நம்ம ஜொலிப்போம் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரமாகவே நம்ம இருப்போம். எக்ஸலண்ட் மாமி, எக்ஸலண்ட். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த யங்கர் ஜெனரேஷன் கேர்ள்ஸுக்கு சொல்லியிருக்கீங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்து விமென்ஸ் டே வாழ்த்துக்களை எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை மகளிர்களுக்கும் நம்ம சொல்லிடுவோம். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.